Good evening, praise Lord. Welcome to this video. எனக்கு வைக்கப்பட்டது பெரும் சோதனை அப்படின்னு நான் சொன்னேன் முந்தின வீடியோஸில். அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய ஆசை அபிலாஷைகள், புடவை நகைகள், அதை வந்து நான் அணிந்து கொள்ள முடியாத மன உளைச்சல்களில் நான் இருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பாடங்களில் வந்து புதிய புதிய துறையாக இருக்கிறதுனால என்னால் அதில் ஷைன் பண்ண முடியக்கூடாது. அதில் பதவி உயர்வுகள் அது மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடாது. மூணாவது வந்து நான் நேசிக்கிறதான கர்த்தருடைய ஊழியத்தையும் என்னால் செய்ய முடியக்கூடாது. அதாவது பப்ளிக்காக சபையில் நான் காணப்பட முடியாத சூழ்நிலை இருக்கணும். மன உளைச்சல்கள் நிறைய எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்வாங்க. யாரோ ஒரு லேடி வந்து மீரா எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த கடை ஓனருடைய மனைவி. அந்த அம்மா, அந்த மனைவி வந்து ஹஸ்பண்ட் வந்து தள்ளி வச்சிட்டாரு. அதனால் இந்த பொண்ணு வந்து திரும்ப திரும்ப அந்த கடைக்கு போய் அவர் முன்னாடி உட்காந்து ஒரு ½ அவரையே பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் வந்து அது போயிடுமா. அது மாதிரி ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, மன உளைச்சல்கள் நிறைய லேடிஸ்க்கு இருக்குது. அதை நான் பார்க்குறேன். அது எனக்கும் வரணும் அப்படின்னு இது இந்த திட்டம் வந்து எனக்கு முழுமையாக எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து ரொம்ப போல்டான, ஸ்கூல்லேயே வந்து ரொம்ப போல்டான ஆள். அதோட எங்கள் தெருவுலேயும் வந்து நான் ரொம்ப ஒரு தனித்துவமான ஒரு ஆளுன்னு சொல்லலாம். சொல்லிக்கோ சொம்பு எடுத்து மாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிற ஆள். அது என்ன அடித்தா ஏசு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஆள். எதுக்கும் அசர மாட்டேன். அப்படி ஒரு ஆளை பிடிச்சி இந்த மாதிரி மன உளைச்சல்களுக்கும் தற்கொலைக்கும் நான் செய்கிறேன் பாரு அப்படின்னு ஏதோ போட்டியில் இறங்கியிருக்க மாதிரி தெரியுது. பட் எனக்கு வந்து உதவக்கூடிய நண்பர்கள், என்னுடைய கல்லூரி, ஸ்கூல் நண்பர்கள், ஆசிரியர்கள்லே வந்து எனக்கு வெல்விஷர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அவங்களுடைய உதவி இல்லாமல் நான் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ பிஹெச்டியில் வந்து டெக்னாலஜி எவ்வளோ மாறினாலும் நீங்கள் பேசிக்காக ஒரு லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். அப்படி அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா கான்ஃபிடென்ஸ் இல்லாத நபர்னு சிலர் எங்கிட்டயே சொன்னாங்க. ஆனால் அப்படி கிடையாது. என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் எனக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நான் வெற்றி அடைஞ்சது வந்து அதான் என்னுடைய ஆல்மாமேட்டர், அவங்களுடைய வெற்றி தான் இது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்ளும் முகமாக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். மோரோவர் பணம், அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் வந்து நான் பல ஆசிரியர்கள், சோமவல்லியப்பன், மற்ற ஃபைனான்ஷியல் புக்ஸ் அதை படித்து தான் நான் அப்படிலாம் ஒரு வேர்ட்ஸு இருக்குது, தாட் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வில்லேஜ்லேருந்து வந்ததுனால என்னுடைய டாக்டர் தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் பையனாக இருக்க முடிஞ்சது. அவங்களுக்கும் கர்த்தருடைய சாட்சியை நான் சொல்ல முடிந்தது. இதனால் கர்த்தருக்கும் என்னுடைய டாக்டர்ஸ்க்கும், முக்கியமாக சிஎம்சி, என்னுடைய மகள் அவளும் ஒரு டாக்டராக அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஃபேமிலி மெடிசன்ற துறையில் வேற அவள் இருக்கா. என்னுடைய மருமக எல்லாருமே வந்து சிஎம்சி மாணவர்கள் தான். ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி மெடிசன் துறையினுடைய ப்ராஜெக்டும் கூட இது. ஸோ நான் என்னுடைய குடும்பத்தவருக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து நான் இந்த மெடிசன்ஸ்லேருந்து எனக்கு கர்த்தர் பூர்ணமாக விடுதலை கொடுத்துருக்காரு. நான்
அனுபவித்து வந்த இந்த யூரினரி ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் எல்லாத்துலேருந்தே எனக்கு கர்த்தர் விடுதலையாக்கி டோட்டலாக எனக்கு வந்து ஐ வில் ஹீல் யூன்னு சொன்னபடி என்னை ஹீல் பண்ணிட்டாரு. அதனால் கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றி சொல்கிறேன். என்னுடைய சபையாக இருக்கும், என்னுடைய டாக்டர்ஸ்க்கும், எல்லாருக்கும், சிஎம்சிக்கும், இந்த கல்லூரி கவர்மெண்ட் கல்லூரிக்கும், கவர்மெண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்ன தெரிந்து கொண்டு என்னை இந்தளவுக்கு வளர்த்து ஒரு போர் போல் இது நடந்தாலும் அதையும் நான் வந்து சுலபமாக வெற்றி கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய அனுபவங்களை நான் இந்த சீரான பாடங்களை நான் தொகுத்து இந்த மாதிரி வீடியோஸை நான் போட்டிருக்கேன். இது வந்து பலரும் இதை அறிந்து அவங்களும் இதனால் பயன்பெறணுங்கிறது தான் என்னுடைய